ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் தான் கிளைம் கொடுப்பாங்க. முன்புற பகுதிகளுக்கு 25%, பெயிண்ட் கிளாஸ் டூம்களுக்கு 25%, மற்ற உதிரி பாகங்களுக்கு ஒரு 60%லேருந்து 65%, இந்த மாதிரி ஒரு கணக்கில் அவங்க வந்து எல்லா கம்பெனி IRDAவோட கைட்லைன்ஸில் அவங்க ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அந்த பாலிசியின் அடிப்படையில் தான் உங்கள் வாகனத்தோட சேதாரத்தை மதிப்பிடக்கூடிய சர்வேயர் வந்து அதை மதிப்பிட்டு அதை பொருத்தி பார்த்து தான் உங்களுக்கு கிளைம் அப்ரூவல் பண்ணுவாங்க. அதனால பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நில் டிப்ரிசியேஷன் பாலிசி இல்லாமல் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி தான் எடுத்திருக்கோம் நம்ம வண்டிக்கு நில் டிப்ரிசியேஷன் பாலிசி இல்லாமல் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவிலான பணம் தான் நமக்கு கிடைக்கும், முழுமையாக கிடைக்காது. கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு 60-65% வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிளைம் அமௌண்ட்டுங்கிறது வரும். அதனால தான் இந்த வித்தியாசம் வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த குழப்பம் வராது. நம்ம ஆரம்பத்தில் எடுக்கும் போதும் வெளிப்படைத்தன்மையாக பழகக்கூடிய முகவர்கள்ட்ட வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஏஜென்சிகளில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க இந்த விவரத்தை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க.